ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா கார்த்தி இப்படி பெங்களூர் போகிற விஷயத்த நம்ம அபிராமி தீபா எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாங்க. இதுக்கிட்ட தீபா டென்ஷன் ஆகிட்டு நேராக ரூமுக்கு வந்ததும் அதெல்லாம் போக முடியாதுங்கிற மாதிரி பிடிவாதம் பண்ணதும் கார்த்தி தீபாவை சமாளித்து ஒரு வழியாக தீபாவோட சம்மதத்தை வாங்கிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ரியா இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். இல்லை, இனி நாம் தான் களத்தில் இறங்கணும். இந்த காட்டி மட்டும் அந்த ரம்யா சொன்ன மாதிரி சரியான டைமுக்கு அந்த பெங்களூருக்கு போனான்னா கண்டிப்பாக ரம்யா மனசில் உயர்வான இடத்த பிடிச்சிருவான். இதுவே இவன் போகாமல் நின்னான்னா இப்படி நம்மளை ஏமாற்றிட்டானின்னு கோவப்பட்டு காத்தியை உடனே வேலையை விட்டு தூக்கிடுவா. அதுக்கப்புறமா நாம் தான் சவாலில் ஈஸியாக ஜெயிச்சிடுவோம். இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாமல் நாமளே ப்ரொசஸ் பண்ணலாம். அப்போ தான் நமக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரியா என்ன பண்ணுறாங்கன்னா ஜோதிச்சிட்ருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம காட்டி மறுநாள் காலையில் கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்காங்க. அப்போ ரியா என்ன யோசிக்கிறாங்கன்னா காட்டியை தடுக்கிறதுக்கு நம்மக்கிட்ட தெம்பில்லை, ஆனால் தீபாவுக்கு ஒன்றுனா கண்டிப்பாக காத்தி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியா யோசிக்கிறாங்க. அப்போ நம்ம காத்தி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபா நடந்து வந்துட்டுருக்காங்க. உடனே தீபா வர வழியில் எண்ணெய் ஊற்றி வைக்கிறாங்க ரியா. ஏற்கனவே தீபா கையில் பலமாக அடிபட்டிருக்கு. ஸோ எண்ணெய் ஊற்றி இருக்கிறது தெரியாமல் அந்த இடத்துலேயே வலிக்கு கீழே கொண்டு விழுந்துடுறாங்க. ஐயோ ஆமா அப்படின்னு கத்துறாங்க. இந்த பக்கம் காத்தி அவங்க லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு சரியாக வரும்போது தீபா விழுந்து கிடக்குறாங்க. உடனே ஓடி காட்டி தூக்குறாங்க. என்ன ஆச்சுங்க, எப்படி விழுந்தீங்க தெரியலங்க, யாரோ எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னதோ காத்தி செம அடிச்சு ஆறாங்க. சரி வாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் போகலாம் அப்படின்னதோ ஐயோ பரவாயில்லைங்க, லேசான அடிதான், நான் நடந்துக்கிறேன், இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு தீபா சொன்னதும் இல்லைங்க பரவாயில்ல, உங்களை இந்த நிலைமையில் விட்டுட்டு என்னால் போக முடியாது தீபா, ஃபஸ்ட்டு நீங்கள் எழுந்துறீங்க அப்படின்னதும் ஐயோ எனக்கு ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு கஷ்டப்பட்டு எழுந்திருக்கிறாங்க தீபா. ஐயோ என்னால் நடக்கக்கூட முடியல அப்படின்னு சொன்னதும் அதான் நான் சொன்னல, வாங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னதும் ஐயோ பரவாயில்லைங்க அப்படின்னு சொன்னதும் உடனே காட்டி என்ன பண்ணுறாங்கன்னா தீபாவை தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. என்ன ஆச்சுங்க, உரமா அடிபட்டுட்டா, நான் வேணும்னா டாக்டர் வர வைக்கட்டுமா, ஐயோ பரவாயில்ல அப்படின்னதும் உடனே அபிராமி இங்கே பாருப்பா அப்படி தான் சொல்லுவா, இது நான் டாக்டர் வரவழைக்கிறேன் அப்படின்னு டாக்டரை ஃபோன் போட்டு வரவழைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், அவங்க விழுந்ததால் காலில் பலமாக அடிபட்டிருக்கு. ஏற்கனவே கையில் அடிபட்டதால் கையில் இன்னும் லேசாக அடிபட்டதால் இப்போ பெயின் அதிகமாக இருக்கும், பெயின் கில்லர் போட்டிருக்கேன், சரியாயிடும், இங்கே பாருமா கொஞ்சம் நாளைக்கு நடக்காமல் இருக்கிறது தான் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் தீபா அதான் டாக்டர் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, ஹெல்ப்புக்கு மீனாட்சி அக்கா இத்தனை பேர் இருக்காங்க, ப்ளீஸுங்க நீங்கள் கிளம்புங்க, சவாலில் ஜெயிக்கணும், ஸோ நீங்கள் போகலைன்னா கண்டிப்பாக அந்த ரம்யா கோவப்பட்டு உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவா, கிளம்புங்க அப்படின்னதும் காட்டையும் மனசு கேட்காம கிளம்பிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் ரம்யா செம்ம ஹாப்பியாக இருந்துட்டுருக்காங்க. அப்பாடா எப்படி நம்ம 3 டேஸ்க்குள்ளே போய் நம்ம காதில் காத்திட்டு புரிய வச்சு வரும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வரணும்னு. இங்கே பார்த்தோன்னா ரியாச் எப்படியாச்சும் போக விடாமல் தடுக்கலான்னு பார்த்தா கடைசி இப்படி ஆயிட்டு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ நம்ம காத்தி ஃபேக்ட்ரிக்கு போகிறாங்க. என்ன காத்தி லக்கேஜிட்டு வரீங்க, சரி வாங்க போகலாம் அப்படின்னு கிளம்பி போகுது. மேம் நான் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு காத்தி, இவ்வளோ தூரம் லக்கேஜிட்டு வரலன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இல்லை மேடம், இன்றைக்கி என் ஒய்ஃபுக்கு சின்ன பிரச்சனை ஆகிடுச்சு, ஸோ அவங்க கூடவே இருந்து நான் தான் பார்த்துக்கணும், அவங்கள விட்டுட்டு வர எனக்கு சுத்தமாக மனசே இல்லை, ப்ளீஸ் மேம் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்க தானே, வரும்போது நான் மாணிக்கம் அண்ணன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், உங்கள் கூட மாணிக்கம் அண்ணன் வருவாங்க, நீங்கள் அவரையே கூட்டிகிட்டு போங்க மேம், ஸோ மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி காட்டி ரம்யா பதில கேட்காம அங்கிருந்து குயிக்காக கிளம்புவாங்க.